சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்தது எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அடுத்தது நீங்கள் தான் சொல்லணும். கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நம்ம சிரவை சிங்கார வேலனுக்கு ரோஹரா. பனிப்பகை மயிலும் சேவல் பதாகையும் 12 மணிக்குழைகளும் 6 வதனமும் வாகை வேலும் தனிப்பசுங் கடப்பந்தாரும் தண்டையந்தாளும் நாளும் கனிப்பரும் செந்திலா என் கருத்தை விட்டு அகன்றிடாவே. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நினைந்து வந்து, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நினைந்து வந்து தூய மலர்ப்பதம் வாழ்த்தும் வாழ்வழித்திட்டு பேயேனையும் அறியும் அறிவு தந்த என்ன பேறு பற்றேன். தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த ஒரு அற்புதமான மாலை வேளையிலே வறுமையான வாய்ப்பினை வழங்கிய எங்கள் சிரவையாதீன குருமகா சன்னிதானங்களின் செந்தாமரை பாதங்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். அதோடு அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சிவபெருமான் சொன்னார். அந்த சிவபெருமானுக்கு தங்களுடைய பாடல்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்த மழலை செல்வங்களுக்கும், இங்கே வாழ்க்கையில் வயிற்றை நிறைப்பதற்கு இறை தேடுவதோடு வாழ்க்கையை நிறைப்பதற்காக இறையையும் தேடி வந்திருக்கக்கூடிய திரளான அன்பர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு இந்த நவராத்திரி எனும் 9ஆம் திருநாள் விழாவினுடைய முதல் நாள். இந்த நவராத்திரிங்கிறது நம்ம எதற்காக இதை கொண்டாடுகிறோம்? சும்மா ஒரு 9 நாள் வருஷத்தில் வருது. புரட்டாசி மாதத்தில் நம்ம வீட்டில் மேலே பரன் மேலே வச்சுருக்கிற கொலு பொம்மையெல்லாம் எடுத்து படியெல்லாம் வச்சு 3 படி 5 படி 7 படின்னு படிப்படியாக அடுக்கி அந்த கொலு பொம்மை எல்லாத்தையும் வச்சு விளக்கேற்றி தினம் பூஜைங்கிற பேரில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வழிபாடை செய்து நல்லா இது சுண்டல் பொங்கல் எல்லாம் வச்சு சாப்பிட்டு ஒரு 4 பாட்டு பாடி எதற்கு என்றே தெரியாமல் நாம் ஒரு 9 நாட்கள் வழிபாடை செஞ்சு முடித்து திரும்ப அந்த கொலு பொம்மையெல்லாம் எடுத்து மேலே வச்சிடறோம். நம்ம மதத்திலேயே இன்றைக்கு இருக்கிற என்ன ஒரு பெரிய சிக்கல் என்றால், நம்ம எல்லாருக்குமே சடங்குகள் தெரிகிறது, முறைகள் தெரியுது, இப்படிலாம் வழிபடணும்னு தெரியுது, நமக்கெல்லாம் விஷயம் தெரியுது, தியரி தெரியுது. ஆனால் அது ஏன் அந்த தியரி இருக்குங்கிற ப்ராக்டிக்கல் நமக்கு தெரியலை. முறைகள் தெரிகிறது, அந்த முறைகளுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் நமக்கு தெரியலை. இன்றைக்கு நவராத்திரினா எதற்கு கொண்டாடுகிறோம், கந்தசஷ்டி எதற்கு கொண்டாடுகிறோம், சிவராத்திரி எதற்கு கொண்டாடுகிறோம்? ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. அறிவியலும் ஆன்மவியலும் கலந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கு. நாம வெறும் முறைகளை மட்டும் தெரிந்து கொண்டால் பத்தாது, அது எதற்கு கொண்டாடுகிறோம் என்பதையும் முழுவதுமாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இப்போ நாம் பரீட்சைக்கே படிக்கிறோன்னா அர்த்தமே புரியாமல் மக்கடிச்சா எக்ஸாமில் பாஸ் ஆக முடியாது. என்ன ஏது படிக்கிறோன்னு தெரிஞ்சு படித்தாதான் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கை என்கிற தேர்வும். நாம் வழிபாடு செய்கிறோன்னா ஏன் வழிபாடு செய்கிறோம், இன்றைக்கி ஏன் இறைவனை வணங்குகிறோம், முதல்ல ஏன் வணங்குகிறோங்கிற ஒரு தெளிவு வேண்டும். யாரோ இந்த சாமியை இந்த நாளில் இந்த கயிறு கட்டி கும்பிட சொன்னார், கும்பிட்டோன்னு இருக்கக்கூடாது. அதற்கு நாம் ஒரு தெளிவோடு வணங்க வேண்டும். அப்படி இந்த நவராத்திரி என்று பார்த்து விட்டால் அது ஒரு தெய்வத்தை கொண்டாடுகிற ஒரு விழா மட்டும் கிடையாது. அது இந்த உலகத்திலே எங்குமே பரவி இருக்கக்கூடிய பெண் சக்தியை கொண்டாடுகிற ஒரு விழா. நவராத்திரி நாயகி அம்பிகை ஒருத்தர் மட்டும் கிடையாது. அந்த அம்பிகையின் பிரதிபிம்பமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே நவராத்திரி நாயகிகள் தான். அதை நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மகிஷாசுரன் என்ன நினைச்சான், அவனை பிரம்மனால எதுவும் பண்ண முடியாதுன்னு வரம் கேட்டான். சிவனால பண்ணக்கூடாது, மாலவனால அழியக்கூடாது, தேவேந்திரன் அரசர்கள் யாருனாலையும் அழியக்கூடாதுன்னு நினைச்சான்.
ஆனால் ஒரு பெண்ணால் அழிவான்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் நினைக்கவில்லை, ஒரு பெண்ணு, ஒரு சாதாரண பொண்ணு, அவனால் என்ன பண்ண முடியும்ட்டு தான் பிரம்மன் கிட்ட வரம் கேட்குறப்ப பொண்ணை மறந்துட்டான். கடைசியில் அம்பிகை, அந்த ஒரு பெண்ணான அம்பிகை வந்து முப்பெருந்தேவியர்களின் ஒரு பெரும் வடிவாக இப்போ என் பின்னாடி நிற்கிறாளே அந்த மகிஷாசுரமர்தினி கோலத்தோடே வந்து அந்த மகிஷனை வதம் புரிந்தாள். அப்படி இது வந்து பெண் சக்தியை கொண்டாடுகிற ஒரு நாள். நாம் வெறும் அம்பிகையை மட்டும் கும்பிடக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கிற பெண்களையும் நாம் போற்றுகிற நாள் தான் இந்த நவராத்திரி. அப்படி அமைந்திருக்கிற இந்த நவராத்திரியிலே இன்றைக்கு முதல் நாள். இன்றைக்கு நான் பேச தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு அவன் அருள். அவன் அருள்னு சொன்னால் அது வந்து சாமியை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கேப்பா, உன்னை சிவராத்திரிக்கு பேச கூப்பிடல, நவராத்திரிக்கு பேச கூப்பிட்டுருக்குறோம், நீ என்ன அவன் அருள்னு தலைப்பு சொல்கிறியேன்னு பல பேர் யோசிக்கலாம். அவன் அருள்னு சொன்னாலே அது அம்பிகையைத்தான் குறிக்கும். ஏன்னா அவன் என்கிறவன் சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய அருள் பராசக்தி. இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. சைவ சித்தாந்தத்தின்படி சிவமும் சக்தியும் நாம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோம். அந்த சக்திக்கு என்ன பேர் தெரியுமா? பேரருள் தான் பராசக்தி. அதனால தான் மாணிக்க வாசகர் என்ன சொல்லுவார், நமக்கெல்லாம் திருவாசகத்தில் தெரிந்தவரிதான், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நாம் முதல்ல சிவபெருமான் கிட்ட போனோன்னா முதல்ல அம்பிகை கிட்ட பர்மிஷன் வாங்கணும், என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். அம்பிகை ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்தாதான் நாம சுவாமியை போய் பார்க்க முடியும். அந்த அருள் இருந்தால்தான் அவன் தாளை வணங்க முடியும். அதனால தான் நாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் 4 கோபுரங்கள் இருக்குது, பெரிய பெரிய கோபுரங்கள். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், எங்கள் செட்டிநாட்டை சேர்ந்த வைநாகரம் நாகப்ப செட்டியார், இவர்களெல்லாம் திருப்பணி செய்து பெரிய கோபுரங்கள் 4 கோபுரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த 4 கோபுரம் ஆசாமிகளாக இருக்கிற நாம போக வரதான். சாமி அந்த 4 கோபுரத்தில் எந்த கோபுரத்துள்ளையும் சொக்கநாதர் போகமாட்டார், வெளியவும் வரமாட்டார். அப்போ சாமி வீதி விழாலாம் வருவாரே, எப்படி வருவார் என்று கேட்டால், மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்கக்கூடிய கிழக்கு ராஜகோபுரத்துக்கு அருகில் ஒரு சின்ன வாசல் இருக்கு. அந்த சின்ன வாசல் வழியாக தான் அவர் வருவார். அவர் சொக்கநாதர் புறப்பட்டு வருகிற பொழுது மீனாட்சி அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு சின்ன வாசல் வழியாக வெளியே வருவார். திரும்ப உள்ளே போகிறப்பவும் அப்படி மீனாட்சியை பார்த்துட்டு தான் உள்ளே போவார். இதிலிருந்து என்ன தெரியுது, நாம் சுவாமி கிட்ட போகணும்னாலும் சுவாமி நம்ம கிட்ட வரணும்னாலும் அம்பிகை தான் அதற்கான பாலம். நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய அருள் என்னும் பாலமாக இருப்பது பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்பிகை. அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள், தாயோடு சென்று பின் தாதையை கூடி. முதல்ல அம்மாவை போய் சேரணும், அப்புறம் அப்பாவோடு கூடணும். இங்கே முன்வரிசையில் நிறைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க என்ன மாதிரியே. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, உங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் ஆகணும்னா முதல்ல அம்மா கிட்ட கேட்பீங்களா இல்லை அப்பா கிட்ட கேட்பீங்களா? அம்மா கிட்ட. ஏன் அப்பா கிட்ட கேட்க மாட்டீங்க? உண்மையை சொல்லலாம், ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் ஜோன். அங்கே கேட்குறதுக்கு முதல்ல கொஞ்சம் சிரமம். நாம் அம்மா கிட்ட கேட்டோன்னா அம்மா என்ன பண்ணுவா, அவளுக்கு எப்போ யாருக்கிட்ட எதை எப்படி பேசணும்னு நல்லா தெரியும். அவள் கணவர்கிட்ட வந்து சரியான நேரம் பார்த்து பிள்ளை இந்த மாதிரி இதை ஆசைப்படுறான், அது கேட்குறான்னு சொல்லி நமக்கு நடக்க வேண்டியதை நடத்தி கொடுத்துருவா. இதே கான்செப்ட் தாங்க பக்தியிலையும். நீங்கள் முதல்ல போய் என்ன பண்ணுங்க, அம்மா கிட்ட நில்லுங்க. அவள் கருணையே வடிவானவள், அவளுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் எதுக்கு சார் பின்னாடி திரிசூலத்தை வச்சுக்கிட்டு கோபமாக நிற்கிறான்ட்டு? அதுவும் ஒரு விதமான கருணை தான். இப்போ ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்ல. நாமெல்லாம் ஆடுற மாடு ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அடிக்கிற மாட்டை அடித்து தான் கறந்தாகணும், பால் வரணும்ல. அது மாதிரி தான் நாமெல்லாம் சொன்ன பேச்சை கேட்டோன்னா முதல் அடியிலே முடிஞ்சிடும். இல்லை கேட்க மாட்டோன்னு இருந்தோன்னா எப்படி நம்ம டீல் பண்ணோமோ அப்படி தான் அவள் டீல் பண்ணுவா. அதுவும் ஒரு விதமான கருணை தான். அறக்கருணை மரக்கருணை, அது மரக்கருணை பின்னாடி இருக்கிறது. நம்மெல்லாம் அறக்கருணை தான் நமக்கு பாதுகாப்பு என்னைக்குமே. அப்படி இருக்கிறப்ப நாம் அவகிட்ட அம்பிகை கிட்ட போய் நின்னோம்னா அவள் சுவாமி கிட்ட சொல்லுவா, சாமி இந்த மாதிரி இந்த பக்தர் இது கேட்குறா, இது வேண்டும்னு நினைக்கிறா, நீங்கள் அதை நேரம் பார்த்து செஞ்சு கொடுங்கன்ட்டு. சுவாமியும் அதை நமக்கு செய்து கொடுத்து விடுவார். இந்த மாதிரி உலகத்தில் எங்கே அருள்னு ஒரு விஷயம் வந்துட்டாலுமே, நீங்கள் சிவபெருமானா எடுத்துக்கிட்டாலும் முருகனாவே எடுத்துக்கிட்டாலும், அருள்னு ஒன்று வந்துருச்சுன்னா அங்கே அம்பிகை சம்பந்தம் இல்லாமல் அது நடக்காது. அதாவது சிவபெருமான் அருள் பண்ணாருன்னு தானேப்பா கதை படிக்கிறோம், அங்கே எங்கே அம்பிகை வரான்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு 3-4 எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேனே.
நம்ம எல்லாருக்குமே ஞான சம்பந்தரோட கதை தெரியும். ஞான சம்பந்தருடைய கதையில அம்பிகை தான் வந்து ஞானப்பால் கொடுத்து என்ன பண்ணுவாவ, சம்பந்தரை தான் கொடுத்த ஞானப்பால் மூலம் சிவத்தோட சம்பந்தப்படுத்தி வச்சிருவா. அது எப்படி, அதனாலே அவருக்கு என்ன பேராயிருச்சு, சிவஞான சம்பந்தர்னு பேராயிருச்சு. சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு, தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆகினார்னு. அது எப்படிப்பட்ட ஞானமா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினிலோங்கிய ஞானம், உவமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில்னு சொன்னா அந்த ஞானத்தை கொடுத்தது அம்பிகை. சுவாமி வந்து அம்பிகை சுவாமியோடு வந்து சம்பந்தரை அவ சம்பந்தப்படுத்தி வச்சா. இதே மாதிரி நாவுக்கரசரை பார்க்கிறோம். நாவுக்கரசருக்கு அம்பிகையெல்லாம் ஒன்றும் வரலையப்பா, காட்சியெல்லாம் கொடுக்கலையேன்ட்டு கேட்டால் அங்கே அம்பிகை வரலை. அம்பிகையினுடைய சக்தியாக அங்கே திலகவதியார் என்கிற ஒரு பெண் தானே செயல்படுறா. திலகவதியார் இல்லைன்னா நாவுக்கரசர் சைவத்துக்கு கிடையாது. அப்போ அங்கும் ஒரு பெண் சக்தி தான் நின்று நாவுக்கரசரை சமயத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சுந்தரமூர்த்தி சாமிகளை பார்த்தா இங்காவது ஒரு பெண் சக்தி தான், அங்கே ஒன்றுக்கு ரெண்டு இருக்கு. கமலினி அணிந்திதைன்னு என்கிற இரு பெண்களுக்காக தான் அவர் பூலோகத்துக்கே வராரு. ஆனால் அதை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்து லிஸ்ட்டில் மூணாவதாக ஒரு ஆளை வேற சேர்க்க போகிறாரு. சிவபெருமான் பதறி போய் ஓடி வந்தார். ஏயா ஆல்ரெடி உனக்காக 2 பேர் காத்திருக்கிறாங்க, நீ மூணாவதாக ஒரு ஆளை வேற சேர்க்க போறியே, நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் பதறி போய் வந்தார். அப்போ அங்கெல்லாம் பெண் சக்திகள் வந்து செய்திருக்கிறதுனால தான் இவர்களுக்கெல்லாம் அருள் கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, இந்த 3 பேருக்குள்ளேயே நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீர்கள் என்றால், எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு பேரருள் கிடைத்திருக்கதோ அங்கெல்லாம் அவங்க சாமியை மட்டும் பாடியிருக்க மாட்டாங்க, அம்பாளையும் சேர்த்துத்தான் பாடியிருப்பார்கள். எடுத்துக்காட்டுக்கு முதல்ல ஞான சம்பந்தரையே வச்சுக்குவோமே. தோடுடைய செவியன்னு தான் பாடுறாரு, குழையுடைய செவியன்னு பாடலை. குழைனா சிவபெருமான் ஆண்கள் காதல் அணிவது, தோடு பெண்கள் காதல் அணிவது. அவர் முதல்ல எடுப்பில் பாடுனது தோடுடைய செவியன்னு அம்பாளை, அப்புறம் தான் சாமிக்கே அவர் வராரு. ஆக அங்கு ஒரு பேரருள் நடக்குது. இரண்டாவது, சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஞான சம்பந்தருக்காவது கொஞ்சம் எடுத்த இடப்புலேயே அருள் கிடச்சிருச்சு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கொஞ்சம் காலந்தாழ்த்தி தான் அருள் கிடைக்குது. இங்கன்னா வந்து திருவொற்றியூரில் சுந்தரருடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மறக்க முடியாது. ரொம்ப சுவையான ஒரு நிகழ்ச்சி இது சுந்தரருடைய வரலாறுல. திருவொற்றியூரில் அவர் வந்து சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறினதுனால அவருடைய கண் பார்வை போகுது. அது ஏன் போனது, என்ன சத்தியம்லாம் சொன்னேன்னா நான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு சுந்தரர் கதை பேச வேண்டியதான். ஆகையால் நான் அதை வந்து ரொம்ப ஆழமாக போகாமல் மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போ சுந்தரருக்கு 2 கண்களும் போகுது. போன உடனே அவர் ஆரம்பிச்சிட்டார். சாதாரணமாகவே சுந்தரருக்கு சிவபெருமான திட்ட சொல்லி கொடுக்க வேணாம், இதில் கண் வேற எடுத்துக்கிட்டாரா, இஷ்டத்துக்கு திட்டுறாரு சிவபெருமான. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சுந்தரர் திட்டுவார். என்ன சொல்கிறாரு, சிவபெருமான சனியனேங்கிறாரு. என்ன சொல்றாரு, மகத்தில் புக்கது ஓர் சனியனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா. அடே சிம்மராசி மகநட்சத்திரக்காரனுக்கு சனிதோஷம் பிடிச்சா எப்படி பாடாப்படுத்துமோ அதே மாதிரி என்னை பிடிச்சி இப்படி பாடாப்படுத்துறியடா சிவபெருமானேன்ட்டு சுந்தரர் திட்டுகிறார். இப்படி ஊரா போய் திட்டுறாரு. திருவெண்பாக்கத்துக்கு போறாரு. திருவெண்பாக்கத்தில் போய், சாமி நீ ஒன்று இருக்கியா, இல்லை இருந்தும் இல்லாமல் இருக்கியா, இல்லை இல்லையா நீ அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு. அப்போ சாமி வந்து ஒரே ஒன்று தான் சொல்கிறார், நாங்கள் இருக்கிறோம் இந்தா போன்ட்டு கையில் ஒரு ஊன்றுகோலை கொடுத்து அனுப்பி விட்டார். இப்போ காஞ்சிபுரத்துக்கு வரார். ரொம்ப முடியலை, கண்ணு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. இப்போவும் யோசிக்கிறாரு, ஏகாம்பரநாதரை போய் பார்ப்போமா இல்லை காமாட்சியை போய் பார்ப்போமா. எப்படியும் அந்த ஏகாம்பரநாதர் கண்ணு கொடுக்குற ஐடியாவில் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நேராக காமாட்சி கிட்ட போவோன்ட்டு காமகோட்டம் போய் காமாட்சி காலில் விழுந்துட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, வலது கண்ணு அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன், இடது கண் மட்டும்தான் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன். அதனால என்ன பண்ணுறேன், நான் உனக்கு இப்போ இடது கண்ணை கொடுக்குறேன், வலது கண்ணை நீ பின்னாடி அவர்கிட்ட பேசி வாங்கிக்கோன்ட்டு சொல்லி அவள் இடது கண்ணை கொடுத்துட்றா. இடது கண் கிடைத்த மகிழ்ச்சியோடு அவர் போய் ஏகாம்பரநாதரை பார்க்கிறாரு. பார்த்த பொழுது என்ன பாடுகிறாரு, ஆலந்தானுகந்த அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலவார் குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பெற்ற. அம்பிகை வந்துட்டால, ஏலவார் குழலாள்னு அம்பிகையும் நினைவு கூறுகிறாரு. ஏலவார் குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறேன்னு பாடுறாரு. சரி, சுந்தரருக்கு இப்படி
திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இருக்கிறதுலே ரொம்ப பாவம். அவர் தான் கடைசியில தான் அவருக்கு வந்து அந்த பேரருள் கிடைக்குது. காலத்திக்கு போகிறாரு, திருக்காலகஸ்திக்கு போய் காலத்திய பாடுகிறாரு. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடுந்தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தன் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நெருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சு உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானேன்ட்டு. அவர் கண்ணுல காலத்தி தெரிஞ்சாலும் கருத்துல கைலாயம் தெரியுது. கைலாயத்துக்கு போகணும்னு ஆசை வருது. நேராக கைலாயத்துக்கு போகிறாரு. காசி வரைக்கும் தொண்டர்களோடே போயிட்டாரு. காசியில் போய் வழிபட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, இனி பயணம் ரொம்ப கடினமாக இருக்கும், நீங்கள்லாம் வரவேணான்ட்டு அவர்களுடைய தொண்டர்களை அங்கேயே நிறுத்திட்டு இவர் மேலே போகிறாரு. மேலே நடக்கிறாரு, காலால் நடக்கிறாரு, கால் தேஞ்சு போச்சு. சரி, கையால் தத்தி நடக்கிறாரு, கையும் தேஞ்சு போச்சு. சரி, உடம்பால உருண்டு உருண்டு மலையேறுகிறாரு, உடம்பும் தேஞ்சு போச்சு. இருந்தாலும் கையிலையை பார்த்தே ஆவேன்னு போகிறாரு. கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரியன்னு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பெருமான் வராரு. பெருமான் வந்து அவர் பண்ண வேண்டிய ஒரு திருவிளையாடலை பண்ணி அவரை வந்து மானசரோவரில் மூழ்கி திருவையாற்றில் எழச் செய்து அங்க கையிலை காட்சியை கொடுக்கிறாரு. இல்ல, அப்ப கொடுக்கிற பொழுது நாவுக்கரசர் என்ன பாடுகிறாரு? சுவாமியை மட்டும் பாடல, மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுபார் அவர்வின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி. அம்பிகையும் சேர்த்து தான் பாடுறாரு. ஏன்னா கிடைச்சிருக்கிறது பேரருள்ல, அவை இல்லைன்னா இப்படி கிடைத்திருக்கும். வார்குழலாளோடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கணி கண்டேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன்னு பாடுகிறார். அப்ப வந்து என்ன தெரியுது இதுல இருந்து? இறைவன் ஒரு இடத்துல அருள்னு ஒன்று நிகழ்த்துகிறான் என்றால் அங்கு கண்டிப்பா பராசக்தியினுடைய இருப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த அருளே பராசக்தி தான். அவள்தான் அங்கு இறைவனுக்கு அருள் வடிவாக இருக்கக்கூடியவள். அதாவது ஆண்டவன் அவன் என்றால் அவனுடைய அருள் அவள் பராசக்தி. அந்த அவனும் அருளும் பிரிந்து இருக்கவே முடியாது. அதனாலதான் சிவமும் சக்தியும் பிரிந்து இருக்கவே முடியாதுங்கிறோம். அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் நம்ம கொங்கு நாட்டில் தான் இருக்கு.